அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாவின் அன்பும் அருளும் வற்றாத பேரன்பும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாக. ஆமீன். இப்போ வந்துட்டு நம்ம அல்லாவுடைய பெயர்களையும் அவனுடைய தன்மைகளையும் பற்றி படிச்சுட்டு வர்றோம். இப்போ அல்லாஹ்வினுடைய பண்புகளை இன்னும் நம்ம ஆழமாக படிக்க தான் அவனை பற்றி நம்ம முழுமையாக நம்ம வந்துட்டு அறிஞ்சிக்கிற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஆற்றிய உரைகளிலே எல்லா உரைகளிலும் வந்துட்டு அல்லாஹ்க்கு அஞ்சி வாழுங்கள் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை தான் வச்சு பேசுவாங்க. அந்த கருத்து இல்லாமல் எந்த உரையுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. இதைத்தான் அல்லாஹ் அத்தியாயம் 35-28 குறிப்பிடுறான். அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனுக்கு அஞ்சக்கூடியவர்கள் தான் உண்மையான கல்விமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான். அல்லாவையும் அவனுடைய படைப்புகளையும் அந்த பிரம்மாண்டத்தையும் பற்றி நம்ம வந்து உணர தான் அவனை பற்றி நம்ம வந்துட்டு உணர முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவனும் நான் தான், அவனை பற்றி அதிகம் அஞ்சக்கூடியவனும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதன்முறையாக வந்துட்டு இறைவன் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடக்கூடிய கட்டளையே வந்துட்டு இக்ரா தான். அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தொழுகையோ நோன்பு பிடிக்கிறதோ பற்றியோ அல்லாஹ் வந்துட்டு முதலாக கட்டளையிடலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. முதல்ல அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விடக்கூடிய கட்டளையே இக்ரா தான். அதாவது படிங்க ஓதுவீராக அப்படிங்கிற கட்டளையை தான் வந்துட்டு அல்லாஹ் வந்து முன்னுரிமைப்படுத்தி சொல்கிறாங்க. நமக்கு மார்க்கமும் இதைத்தான் சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈமான் நம்பிக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அதனுடைய செயல்பாடுகள் தான் அதனுடைய செகண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்துட்டு அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இறக்கப்பட்ட சூறாக்கள் எல்லாமே வந்துட்டு சொர்க்கம், நரகம், ஈமான், மறுமை, சொர்க்கவாசிகளுக்கு வழங்கக்கூடிய நற்கூலிகள், அல்லாஹ்வும் அவனுடைய அற்புத ஆற்றல்கள் பற்றி விளக்கக்கூடிய உரை சூறாக்களாக தான் ஃபஸ்ட்டு வந்து இறங்கியது. அதுக்கப்புறம் இறங்கக்கூடிய சூறாக்கள் வந்துட்டு தான் இஸ்லாத்தினுடைய கட்டளைகள், ஹலால் ஹராம் பற்றி பேசுகிறது, எதை தடுக்கணும் எதை அப்படிங்கிறத பற்றியோடைய கட்டளைகள்லாம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மதீனாவுக்கு போன பிறகு தான், அதாவது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழித்து தான் வந்துட்டு மது வந்துட்டு தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வந்துச்சு. இந்த சட்டம் வந்துட்டு முதல்லையே இறக்கப்பட்டிருந்தா அதனுடைய சட்டத்தை யாருமே அதை வந்து கையாண்டிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தாலாவும் எதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லணும், எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஆர்டர் போடணுங்கிறத வரிசையாக வந்துட்டு அதை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பான். அதனுடைய தொகுப்பு முறையில் கூட அல்லாஹ் வந்து அறிமுகப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் வந்து விடக்கூடிய கட்டளைகள்லாம் வருது. இதில் எல்லாமே ஒட்டுமொத்த விஷயமும் சூரா அல் ஃபாத்திஹாலேயே இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்வியல் தேவையான விஷயங்கள் எல்லாமே அதுக்கடுத்து தான் ஒன் பை ஒன்னாக வரும். சூரா ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் வந்துட்டு சொல்லணும்னா ஏராளமாக இருக்குது. அதில் குறிப்பாக உபை பின் ஹபப் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தவ்ராத் வேதத்திலோ இன்ஜில் வேதத்திலோ உம்முல் குரானை போன்றதொரு அத்தியாயத்தை இறைவன் அருளியதில்லை. அது திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்களை கொண்டதாகும். மேலும் அது இறைவனுக்கும் அடியானுக்குமே இடையே 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதாகும். இன்னும் ஒரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே இருக்கும்போது வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கிருந்தார்கள். அப்போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தத்தை கேட்ட ஜிப்ரில் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பிறகு வானில் இதுவரை திறக்கப்பட்டிராத ஒரு வாசல் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சப்தம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வாசலிலிருந்து வானவர் ஒருவர் இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்க பெற்றிராத 2 பேரொளிகள் உங்களுக்கு வழங்க பெற்றுள்ள நற்செய்தியை பெறுங்கள். அல் ஃபாத்திஹா அத்தியாயமும் அல் பஹ்ரா அத்தியாயம்தான் அல் பஹ்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனமே அவை. அவற்றிலுள்ள வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்பெறாமல் இருப்பதில்லை என்று கூறினார். சூரா அல் ஃபாத்திஹா ஓதையில் வந்துட்டு அல்லாஹ் நமக்கு திருப்பி சொல்லக்கூடிய ரிப்ளை ஆனது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அடியார் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அனைத்துலக அதிபதி அல்லாஹ்வுக்கே உரியன என்று கூறினால், ஒரு அடியான் கூறினால், அதுக்கு அல்லாஹ் ரிப்ளை பண்ணுறான், என் அடியார் என்னை புகழ்ந்து விட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என அடியார் கூறினால்,
அதுக்கு அல்லாஹ் ரிப்ளை பண்ணக்கூடியது, என் அடியார் என்னை போற்றினார் என்று அல்லாஹ் ரிப்ளை பண்ணுறான். மாலிகி யௌமித்தீன் என்றால் அல்லாஹ் என்னை என் அடியார் பெருமைப்படுத்தி விட்டார் என்பான். இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன் அப்படிங்கிற வந்துட்டு இது அல்லாஹ் ரிப்ளை கொடுக்கக்கூடியது, இது எனக்கும் என் அடியாருக்கும் இடையிலானது, என் அடியாருக்கு அவர் கேட்பது கிடைக்கும் என்கிறான். எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால் இது என் அடியாருக்குரியது, அவர் கேட்டது கிடைக்கும் என்பான் அல்லாஹ். இன்னும் சூரா ஃபாத்தியாவுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சூரா ஃபாத்தியானுடைய சிறப்புகளை வந்துட்டு எழுதினாக்க 70,000 ஒட்டகங்கள் சுமந்து கொண்டு போகிற அளவுக்கு அதனுடைய சூரா ஃபாத்தியாவுடைய சிறப்புகளை வந்துட்டு நம்ம எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆன் முழுக்க நம்ம வந்துட்டு இறைவனுடைய அவனுடைய அன்பையும் அவனுடைய கருணையும் பற்றி நிறையா பார்க்கலாம். சூரா அத்தியாயம் 2 125 நன்மை செய்வர்களை அல்லாஹ் வந்துட்டு விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி அத்தியாயம் 2 292 தௌபா செய்கிறவனே அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிறத குறிப்பிடுறான். அது மாதிரி அத்தியாயம் 3 76 முத்தக்கின்களே அல்லாஹ் நேசிக்கிறதா சொல்கிறான். அத்தியாயம் 3 146 வந்துட்டு பொறுமையாளர்களை நேசிக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான். அத்தியாயம் 3 159 வந்துட்டு என்னையே சார்ந்திருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறதாக குறிப்பிடுறான். அத்தியாயம் 5 42 நேர்மை நீதியாக வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறதா சொல்கிறான். அத்தியாயம் 61 இறைவன் பாதையில் போர் புரியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறதா சொல்கிறான். அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய வசனங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசத்துக்குரியது வந்துட்டு அத்தியாயம் 2 255 இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி தான். என்னுடைய ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்புகளும் நிறையா ஏராளமாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் சிலவைகளை மட்டும் இங்கே பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை பின் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் வேதத்தில் மகத்துவமிக்க வசனம் எது என கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அறிந்தவர்கள் என கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்டார்கள். பின்னர் உபை பின் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் ஆயத்துல் குர்சி என பதிலளித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை பின் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களிடம் அபுல் முன்திரே கல்வியாற்றில் உம்மை நெகிழச் செய்யட்டும் என்று வாழ்த்து கூறுறாங்க. அதுக்கு திருப்பி வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஆயத்துல் குர்சிக்கு நாவும் 2 இதழ்களும் உள்ளன. இது இறை அரியாசனத்தின் காலுக்கு அருகில் நின்று கொண்டு அல்லாஹ்வை துதிக்கிறது என்று கூறினார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு குறிப்பிட்றாங்க, யார் கடமையான தொழுகைக்கு பிறகு வந்துட்டு ஆயத்துல் குர்சியை ஓதி வருவாரோ அவங்களுக்கு வந்துட்டு மரணத்திற்கும் சொர்க்கத்திற்கும் அவங்களுக்கும் இடையில மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆயத்து குர்சியோடைய ஒவ்வொரு லைன்களுக்கும் பல பக்கங்களுக்கு விளக்க உரை நம்ம பார்க்க முடியும். அதில் வந்துட்டு அவனுடைய அர்ஷை பற்றி, அவனுடைய குர்ஷை பற்றி, அவனுக்கு சிறு தூக்கம் பிடிக்காதுங்கிறதுலேருந்து அவனுடைய தன்மைகளை பற்றி ஏராளமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதில் சிறு தூக்கம் பிடிக்காது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கல வந்துட்டு ஒரு ஹதீஸ் வந்துட்டு ஞாபகத்தில் வருது. இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்துட்டு கூறியதாவது, இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மூசாவே உம்முடைய இறைவன் உறங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, மூசாவே அவர்கள் உம்முடைய இறைவன் தூங்குவானா உறங்குவானா என்று கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, 2 நீர் அதாவது நீர் ஃபில்லப்பான 2 கண்ணாடி குவளைகளை உங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு இரவில் விழித்து கொண்டு நிற்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களுக்கு ஆர்டர் போடுறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அதே மாதிரியே செய்ய தொடங்குறாங்க. இரவின் மூன்றில் ஒரு பகுதி போனதுக்கப்புறம் லைட்டாக அவங்களுக்கு இந்த சிறு தூக்கம் ஏற்படுது. அப்போது லைட்டாக ஸ்லிப் ஆகுறாங்க. பின்னர் கண் விழிச்சிட்டு தம் கால்களை உறுதிப்படுத்தி நின்றதுக்கப்புறம் இரவினுடைய இறுதி பகுதி வரையில் திருப்பியும் அவங்களுக்கு உறக்கம் ஏற்படுது. உறக்கம் ஏற்படையில் அவங்க கைகள் 2 கண்ணாடி கூடுகளையும் கீழே விழுந்து அது உடஞ்சிருச்சு. அப்போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறான், மூசாவே, நான் உறங்கிவிட்டால் உன் கைகளிலிருந்து 2 கண்ணாடி குடுவைகளும் கீழே விழுந்து நாசமாகியதை போன்று வானங்களும் பூமியும், அதாவது அல்லாஹ் தூங்கிட்டா அந்த வானங்களும் பூமியும் விழுந்து அழிந்து விடும் அப்படின்ட்டு சொல்கிறான். இதனுடைய
வரலாற்று சம்பவம் வந்துட்டு எதை உணர்த்துது அப்படின்னாக்க அதனுடைய ஆயத்து குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த சிறு தூக்கம் பிடிக்காது அப்படிங்கிற லைனையே தான் உணர்த்துது. இவ்வாறாக இறைவனுடைய தன்மைகளை நம்ம வந்துட்டு அறிய அவனுடைய படைப்பாற்றலை பற்றி அவனை பற்றி நம்ம வந்துட்டு அறிய முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.